ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்ச் 11ஆம் தேதிக்கான போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துரும். இன்னைக்கு மார்க்கெட் நேத்தோட வேல்யூ ரேஞ்சுக்குள்ள தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆயிட்டு ஸ்டார்ட்டிங் என்ன பண்ணான்னா கொஞ்சம் தூரம் மேல போனா. அதாவது இந்த வேல்யூ ஏரியா ஹைய வந்து கிராஸ் பண்ண முயற்சி பண்ணுச்சு. ஆனா இந்த வால்யூம் ப்ரொஃபைல் பிஎஸ்சி கூட மார்க்கெட் தாண்டல. அகைன் மார்க்கெட் என்ன பண்ணா டுவர்ட்ஸ் வந்து டவுன் சைடு வந்துட்டு இந்த வேல்யூ ஏரியா ஹை ரிஜெக்ஷன் மட்டும் என்ன பண்ண மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட் நோக்கி போக ஆரம்பிச்சுட்டான். இன்னைக்கு இன்ட்ராடேல கூட நம்ம என்ன பண்ணிருந்தோம்னாக்கா ஒரு செல் பக்கம் தான் வந்து ட்ரேட் வந்து எடுத்திருந்தோம். அந்த செல் எதனால எடுத்தோம்? ஏன் நம்ம வந்து டவுன் சைடு பக்கம் இன்னைக்கு மார்க்கெட் போச்சுன்றது நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் மூலியமா நம்ம வந்து பார்த்துடலாம். நீங்க உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரும். அப்புறம் நேத்து நீங்க வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போகுதுன்னு அனலைசிஸ் பண்ணி சொன்னீங்க வீடியோல. ஆனா இப்ப எப்படி டவுன் சைட் பக்கம் நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா, எஸ் நம்ம வந்து நேத்து முடிஞ்சு போன மார்க்கெட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பன் ரிஜெக்ஷன் ரிவர்சல் அப் ட்ரெண்ட். இது வந்து ஒரு அக்செப்டன்ஸ் குடுத்ததுனால மார்க்கெட் நம்ம என்ன பண்ணோம், இந்த ஒரு ஆஸ் பெர் நம்ம மார்க்கெட் ஃபுல் கான்டெக்ஸ்ட் படி டுவர்ட்ஸ் சப்சைட் வந்து இவ்வளவு தூரம் போகும். இந்த பிஓசி இருக்கு இல்லையா? வெர்ஜின் பிஓசி, பிபிஓசி இதுக்குள்ள போகும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா மார்க்கெட் என்ன பண்ணலன்னா, இந்த வால்யூம் ஃபுல் பிஓசில மார்க்கெட் கிராஸ் பண்ணல. இது கிராஸ் பண்ணி போயிருந்தா டெஃபினட்டா மார்க்கெட் என்ன பண்ணிருக்கும், டுவர்ட்ஸ் வந்து ஹைய நோக்கி போயிருக்கும். பட் அது மாரி நடக்காதனால என்ன பண்றான் உங்களுக்கு, இங்கேயே ரிஜெக்ட் ஆயிட்டு உள்ள வந்துட்டான். சோ நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த 2 நாள் நமக்கு வந்து புல்லிஷா இருந்தாலும், இந்த ஒரு டே மார்க்கெட் என்ன பண்றான், இந்த டவுன் சைடு வந்து மூவ் பண்ண ஆரம்பிக்கிறான் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்னைக்கு டே வந்து என்ன நடந்திருக்கும், அதுக்கேத்த மாரி நம்ம ஒரு பிளான வந்து சேஞ்ச் பண்ணணும். பிளான் சேஞ்ச் மீன்ஸ் நம்ப அந்த வியூவ வந்து மாத்தணும். சரிங்களா? சோ அதே மாரி தான் நான் வந்து நேத்து உங்ககிட்ட ஒரு 6 செட்டப் நான் வந்து காமிச்சிருப்பேன். அதாவது டைரக்ஷனல் ட்ரேடுக்கு வந்து ஒரு 2ம், மார்க்கெட் வந்து மேலனா போட்டு கீழனா வரட்டும். ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கூட சுத்திட்டு நம்ம வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணலான்றத பத்தி நான் வந்து உங்ககிட்ட அத ஷார்ட் அயர்ன் கவுண்டர் பத்தி பேசியிருப்பேன் கரெக்ட்டா? அந்த ஷார்ட் அயர்ன் கவுண்டர் செட்டப் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஷார்ட் அயர்ன் கவுண்டர் செட்டப் எல்லாமே வந்து மார்னிங்ல வந்து ஒரு 300 டூ 400 ரூப்பீஸ் ப்ராஃபிட்ல இருந்துச்சு. எங்க ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர்ல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் லாஸ் நோக்கி போக ஆரம்பிச்சது. ஆனா, நம்ம டைரக்ஷனல் ட்ரேட் பண்ணுவோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் 2 புல் கால் அண்ட் புல் புட் அது 2மே வந்து லாஸ் எடுத்துட்டு இருந்தான். ஸோ இது டிஃபரன்ஸ் இதுதான். நீங்க டைரக்ஷனல் ட்ரேட் போறீங்கன்னா, இந்த மாரி சிச்சுவேஷன்ல கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு விஷயம். அதுவும் நீங்க ஓவரால் ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்ட்டா போறீங்கன்னாக்கா கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம் தான். ஆனா, நீங்க இந்த மாரி ஒரு ஷார்ட் டைம் கவுண்டர் அதாவது மார்க்கெட் மேல போகவும் வாய்ப்புகள் இருக்கு. கீழ வரவும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம அதுக்கேத்த மாரி செட்டப் நம்ம பிளான் பண்றோம் அப்டின்னா, நம்ம சேஃபா இருக்கலாம். அத நம்ம வந்து இன்னைக்கு நம்ம கண்கூடாவே பார்த்துட்டோம். அதே மாரி நம்ம என்ன பண்ணோம், ஷார்ட் டைம் கவுண்டர் தான் வந்து அதிகமா பிளான் பண்ணியிருந்தோம். நம்ம அந்த ட்ரேடுமே வந்து நமக்கு ஒரு மினிமம் ப்ராஃபிட் அதாவது நம்ம புரோக்கரேஜ்ல இப்போ ஒரு 100 டூ 150 தான் நமக்கு வந்து கிடைச்சது. ஓகே. எவ்வளோ கிடைச்சது முக்கியம் கிடையாது. பட் நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த ஒரு ட்ரேட் நம்ம வந்து கம்ப்ளீட்டா வந்து முடிச்சுட்டோம். சரிங்களா? ஸோ நம்ம விட்டுருவோம். இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டுவர்ட்ஸ் நம்ம வந்து டவுன் சைட் பக்கம் ட்ரேட் பண்ணோம். அது எதனால ட்ரேட் பண்ணோம் அப்டின்னா, நமக்கு வந்து ஃபுட் பிரிண்ட் சார்ட் நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம், மார்க்கெட் அண்ட் ஃபுட் பிரிண்ட் சார்ட் 2மே கம்பைன் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் எடுத்தோன்றத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து மார்க்கெட்டோட ஃப்ளோ கத்துக்கணும். நானும் வந்து இந்த மாரி கான்டெக்ஸ்ட் பில்ட் பண்ணி ட்ரேட் பண்ண நினைச்சீங்க அப்டின்னா, நம்மகிட்ட ரெக்கார்டட் கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. பிளஸ் வர மார்ச் 16ஆம் தேதி ஈவினிங் 6 டூ 8ல வந்து நம்ம வந்து லைவ் கிளாஸும் கூகுள் மீட் வழியா கண்டக்ட் பண்றோம். ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 2மே கம்பைன்டாவே உங்களுக்கு ரூ. 12,500 மட்டும் தான். தேவைப்படுறவங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். எதனா டவுட் இருந்தா நீங்க WhatsApp நம்பர் நான் குடுத்துருக்கேன் பாருங்க. அதில மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. சரிங்களா? நம்ப வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இல்லையான்றத பத்தி நீங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க குடுக்குற ஃபீட்பேக் வச்சு தான் நான் வந்து இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு ஓப்பனிங் வந்து பேலன்ஸ் ஓப்பனிங். ஸோ நான் எப்பவுமே பேலன்ஸ் ஓப்பனிங்கா வந்தா டைரக்ஷனல் ட்ரேடுக்கு நான் அந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் குடுக்க மாட்டேன். ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் என்ன பண்ணும்னா, இந்த வேல்யூ ஏரியா ஹை கிட்ட போற மாரி போயிட்டு திருப்பி உள்ள வரும். அதே மாரி வேல்யூ ஏரியா லோ கிட்ட வர மாரி வந்துட்டு திருப்பி வந்து உள்ள வந்துரும். ஸோ இந்த மாரியான ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மார்க்கெட் பேலன்ஸா ஓப்பன் ஆச்சுன்னா. ஸோ அதே போல தான் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா, இன்னைக்கு பேலன்ஸா ஓப்பன் ஆச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் காட்டணும். டேவோட ஃபர்ஸ்ட் கடைக்கு நம்ம போயிடுவோம். ஃபுட் பிரிண்ட் சார்ட்ல நம்ம இனிமே கம்பைன் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணிருந்தோம். ஓகே. நம்ம செப்பரேட்டா மார்க்கெட் ஃபுட் நம்ம யூஸ் பண்ணல. ஃபுட் பிரிண்ட் நமக்கு வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகேங்களா? இங்க பாருங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் கட் என்ன பண்ணிருக்கான் பாருங்களேன். ஓப்பன் ஆயிட்டு இனிஷியலா கீழ இறங்கி வந்திருந்தாலும், லிமிட் பைஸ் அதாவது ரெஸ்பான்சிவ் பையர் என்ன பண்ணாங்கன்னா, பிரைஸ கொஞ்சம் அப்படியே அழகா மேல கொண்டு போயிட்டு ஹையர் லெவல்ல கொண்டு போயிட்டாங்க. அதாவது மார்க்கெட் இனிஷியலா இப்படி வர மாரி வந்துட்டு, அதுக்கப்புறம் மார்க்கெட் இங்க போய் நின்னுச்சு. சரிங்களா? ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் மார்க்கெட்டால இந்த வால்யூம் ப்ரொஃபைல் பிஓசி இருக்கு இல்லையா? இத கூட டச் பண்ண முடியல. அதுக்கு முன்னாடியே செல்லர்ஸ் என்ன பண்ணாங்க, உள்ள வந்துட்டு பிரைஸ் வந்து வேகமா வந்து கீழ இறக்கி விட்டுட்டானுங்க. ஓகேங்களா? அண்ட் முக்கியமான விஷயம் இந்த கேண்டில் லோ அடிக்கும்போது இவன் இருக்கான் பார்த்தீங்களா? இந்த கேண்டில்ல தான் நாங்க என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, செல் என்ட்ரி பக்கம் ட்ரேட் பண்ணோம். ஏன் செல் என்ட்ரி பக்கம் ட்ரேட் பண்ணோம்னா, இந்த ஒரு கேண்டில் இருக்கு பாருங்க. இது வந்து பியரிஷ் அப்சார்ப்ஷன். ஸோ பியரிஷ் அப்சார்ப்ஷன் அப்டின்னா, லிமிட் செல்லர் உள்ள வந்துட்டு அக்ரெசிவ் பையர வந்து கேப்சர் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ எங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கேண்டில்ல வந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. நாங்க என்ன பண்ணோம், இந்த இடத்துல வந்து கரெக்ட்டா இந்த கேண்டலோட எண்ட் இருக்கு இல்லையா? இங்க வந்து நாங்க வந்து சாரி இந்த ஒரு லோ இருக்கு பாருங்க. இங்க நாங்க வந்து என்ட்ரி போனோம். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, சூப்பரா வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து குடுத்துச்சு. நம்ம வந்து ஒரு 25 டூ 30 பாயிண்ட்ஸ் நாங்க வந்து இந்த இடத்துல இன்ட்ராடேல நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணோம். ஸோ ட்ரேட் பண்ணதுக்கான மெயின் ரீசன் ஒண்ணு வந்து இந்த ஃபர்ஸ்ட் கேண்டல் இருக்கான் இல்லையா? இவன் பையஸ் மேல போற மாரி போயிட்டு அவன் ஃபெயில் ஆயிட்டான். பிளஸ் நமக்கு வந்து ஒரு பியரிஷ் அப்சார்ப்ஷன் டவுன் சைடுக்கான ஒரு மூவ்மெண்ட்ட காமிச்சது. நம்ம ட்ரேட் பண்ணிட்டோம். ஃபுட் பிரிண்ட்ல தான் அன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுத்தோம்.
அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபர்தரா கீழ போயிட்டே வந்துச்சு பார்த்தீங்களா? இதுக்கான காரணமா நான் என்ன பார்த்தேன் அப்டின்னா, மார்க்கெட் ஃபைல் பொறுத்தவரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுட் பிரிண்ட்ல பார்க்கலாம். அப்புறம் மார்க்கெட் ஃபைல்ல போவோம். இங்க பாருங்க. இங்க என்ன சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட நானு? பையர்ஸ் உள்ள வந்தான். பிரைஸ் வந்து மேல கொண்டு போக முயற்சி பண்ணான். ஆனா, அந்த ஒரு முயற்சி வந்து என்ன பண்ண முடியல. சஸ்டெயின் பண்ண முடியாம மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சு. கரெக்ட்டா? என்ன பண்றான்? அந்த பையர் அந்த லோவஸ்ட் கேண்டில் இருக்கு இல்லையா? அத தாண்டி மார்க்கெட் கீழ வந்துச்சு. ஸோ ஒரு வாட்டி என்ன பண்ணியிருக்கான்? பையரோட அந்த அட்டெம்ப்ட்ல வந்து ஃபெயில் ஆயிருக்கான். கரெக்ட்டா? அகைன் வந்து பாருங்க. இந்த இடத்துலயுமே பையர் என்ன பண்ணான்னா, அட்டெண்ட் பண்ணான். மார்க்கெட் எப்படியாச்சும் மேல கொண்டு போலான்னு சொல்லிட்டு. அந்த ப்ராசஸ்லயுமே என்ன பண்றான் உங்களுக்கு மார்க்கெட்டு, அகைன் உடனே ஃபெயில் ஆகுறானா? அப்போ 2 இடத்துல பையர் வந்து ஃபெயில் ஆயிருக்கான். இந்த 3 காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. மறுபடியும் இங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிமிட் பையர்ஸ் உள்ள வந்துட்டு, அதாவது ரெஸ்பான்சிவ் பையர் உள்ள வந்துட்டு, திருப்பி மார்க்கெட்ட மேல கொண்டு போக முயற்சி பண்ணான். ஓகேங்களா? ஆனா அகைன் மார்க்கெட் ஃபால். இங்கேயும் ரெஸ்பான்சிவ் பையர் அதாவது இந்த 2 கடையுமே அது ரெஸ்பான்சிவ் பை தான். ரெஸ்பான்சிவ் பை உள்ள வந்துட்டு மார்க்கெட்ட மேல கொண்டு போக முயற்சி பண்ணானுங்க. அந்த ஒரு அட்டெம்ப்ட்லயுமே அவனுங்க ஃபெயில் தான் ஆனானுங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த அட்டெம்ப்ட்லயும் என்ன பண்றானுங்க? அவனுங்க ஃபெயில் தான் ஆகுறாங்க. ஒன்ஸ் அகைன் இங்க வந்து ரெஸ்பான்சிவ் பை உள்ள வந்து அதாவது புல்லிஷ் அப்சார்ப்ஷன் வந்துச்சு. ஓகேங்களா? நம்ம எப்படி நம்ம இங்க பேரிஷ் அப்சார்ப்ஷன் பார்த்தோமோ இந்த இடத்துல, இந்த கேண்டில்ல. அதே போல இங்க புல்லிஷ் அப்சார்ப்ஷன் வந்துச்சு. அது என்ட்ரியுமே வந்து குடுத்துச்சு. ஆனா சஸ்டெயின் பண்ண முடியல. காரணம் என்னன்னா, சேம் விஷயம் தான். ஒரு வாட்டியும் பை வரும்போது என்ன ஆகுறாங்க, அந்த இடத்துல வந்து பையர்ஸ் வந்து ஃபெயிலியர் இருக்காங்க. நான் அதனால தான் என்ன பண்ணேன்னா, இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் அப்சார்ப்ஷன் ட்ரேட் நடக்கும்போது ஐ மீன் செட்டப் போடும்போதும், நான் வந்து இந்த பையர்ஸ பிலீவ் பண்ணல. ஏன்னா, எனக்கு என்ன பண்றான், இன்னைக்கு முன்னாடியே வந்து பையர்ஸ் உள்ள வரானுங்க, ஃபெயில் ஆகுறானுங்க. பையர்ஸ் உள்ள வரானுங்க, ஃபெயில் ஆகுறானுங்க. பையர்ஸ் உள்ள வந்தானுங்க, ஆல்ரெடி 3 வாட்டி ஃபெயில் ஆயிருக்கானுங்க. இப்ப நான் மறுபடியும் அவன நம்பி நான் ட்ரேட் போனேன்னா, நான் ஃபெயில் ஆவறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் லாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ, அப்ப நான் என்ன பண்ணேன், சரி ஓகே நம்ம வந்து ஜஸ்ட் யோசிச்சு வைப்போம். நம்ம பிளான் மட்டும் நம்ம மைண்ட்ல செட் ட்ரேட் பண்ணுவோம். அதாவது பேப்பர் ட்ரேட் இல்ல மைண்ட் ட்ரேட் மாரி பண்ணலாம். ப்ராஃபிட்டபிளா போறோமா, லாஸ் பண்றோமான்றத செக் பண்ணி பார்த்தா, நான் திங்க் பண்ண மாரியே மார்க்கெட் என்ன ஆயிருக்கு. இங்கேயும் பைஸ் ஃபெயில் தான் ஆயிருக்கு. சோ, அதனால தான் நான் என்ன பண்ணல, இந்த இடத்துல வந்து பை பக்கம் ட்ரேட் போல. இப்போ தெரியுதா உங்களுக்கு? நம்போ மார்க்கெட் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்றத நம்ம கரெக்ட்டா நோட் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா, அந்த ஃபுட் பிரிண்ட் வச்சுட்டு, நம்ப அந்த பக்கம் ட்ரேட் போலாமா, வேணாமான்ற அந்த ஐடியா கிடைக்கும். இல்ல ப்ரோ எனக்கு வந்து செட்டப் வந்து கிடைச்சிருக்கு. அப்ப நான் ட்ரேட் போலான்னு போனோம்னாக்கா, எஸ் நம்ம தாராளமா போலாம். பட் அதுக்கான ரிசல்ட் நமக்கு வந்து கண்டிப்பா இவங்க ஸ்டார்ட்டிங்லலாம் வந்து பாஸ் ஆயிருந்தாங்க. அதாவது அவங்கலாம் வின் பண்ணாங்கன்னா, இப்ப இங்கேயும் வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும். பட் அங்கலாம் ஃபெயில் ஆகவே நமக்கு கிளியரா நமக்கு ஒரு இண்டிகேஷன் வந்து குடுத்துச்சு. ஓகே இன்னைக்கு வந்து பையர்ஸ் கிட்ட கண்ட்ரோல் இல்லன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போய் நாங்க என்ன பண்றோம் மார்க்கெட்ட தொடர்ந்து வந்து கீழ வந்துட்டு இருக்கு. இது மட்டும் ஒரு ரீசன் கிடையாது. நம்ப இந்த இடத்துல மார்க்கெட் ட்ரேட் நடந்துட்டு இருக்கும்போது, இந்தியா விக்ஸ் இருக்கு இல்லையா? இந்தியா விக்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே போச்சு. ஓகேங்களா? ஸோ இந்தியா விக்ஸ் எப்பவுமே இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கும்போது, பேனிக் வந்து அதிகமா இருக்கும். ஸோ ஒரு சின்ன அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் வச்சு நம்ம என்ன பண்றது? மார்க்கெட்ல வந்து நம்ம ட்ரேட்லாம் எடுக்கக்கூடாது. ஓகேவா? என்ன பண்ணலாம் மார்க்கெட் அகைன் சடனா ஃபால் வரலாம். ஏன்னா ரைசிங் விக்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபியர் இண்டிகேட் பண்ணும். ஃபியர்ல இருக்கும்போது பை சைட் பக்கம் ட்ரேட் போறது அந்த அளவுக்கு ரெக்கமெண்டபிள் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால என்ன பண்ணல, இங்க நான் வந்து ட்ரேட் போல. ஒண்ணு வந்து இந்தியா விக்ஸ் ரைஸ் ஆயிட்டே இருந்துச்சு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து பைஸ் வந்து ஃபெயில் ஆயிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம ட்ரேட் எடுக்கல. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க. இது நம்ம அப்படியே ஃபால் ஆயிட்டு வந்துட்டு இருக்கான். இத நம்ம அப்படியே விட்டுருவோம். அப்படியே நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, மார்க்கெட் ஃபைல் பக்கம் வரலாம். மார்க்கெட் ப்ரொஃபைல் பொறுத்தவரை இன்னைக்கான ஐபி ரேஞ்ச் இருக்கு பார்த்தீங்களா? இன்னைக்கான ஐபி வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் ஐபி. ஓகேங்களா? ஸோ நார்மல் ஐபி பொறுத்தவரை நம்ம நார்மலா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரலா பேட்டர்ன் வருது அப்படின்னா, ஒரு ஃபெயில்ட் ஆப்ஷன் குடுக்குற மாரி குடுத்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணும்? திருப்பி உள்ளே வந்துரும். அதாவது லோ உடைக்கிற மாரியே உடைக்கும். ஆனா திருப்பி வந்து மார்க்கெட் உள்ள போயிடும். நார்மல் ஐபியோட அந்த பேசிக் கேரக்டர் வந்து இதுதான். சரிங்களா? அதேபோல ஹைய உடைக்கிற மாரி உடைச்சுட்டு திருப்பி உள்ள வந்துரும். இதுதான் வந்து நார்மல் ஐபில பொதுவா நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஐபியோட லோ வந்து சி பீரியடே உடைச்சது. ஓகேங்களா? உடைச்சது மட்டும் இல்லாம சக்சஸ்ஃபுல்லா அந்த ஆக்ஷனையும் கம்ப்ளீட் பண்ணுச்சு. ஸோ நார்மல் ஐபில சக்சஸ்ஃபுல்லா ஆக்ஷன கம்ப்ளீட் பண்ணுது அப்டின்னா, நீங்க முடிவு பண்ணிக்கலாம் அந்த ஒரு டே ட்ரெண்டிங்கா போகுதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இது வந்து மார்க்கெட் ஃபுல்லா நமக்கு குடுக்கக்கூடிய ஒரு எட்ஜ். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து தனியா பார்ப்போம். ஏன்னா, அது வந்து நம்ம கோர்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்காக ரெடி பண்ணது. நம்ம இப்போ வந்து பப்ளிக்கா நம்ம இந்த வீடியோ போடுறதுனால, நம்ம அத மட்டும் நம்ம ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிப்போம். ஓகே. சக்சஸ்ஃபுல்லா மார்க்கெட் வந்து ஆக்ஷன் கம்ப்ளீட் பண்ணுச்சா? அது மட்டும் இல்லாமல், நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம், இந்த ஒரு லோன் நம்ம வந்து டார்கெட்டா வச்சிருந்தோம். நம்ம டெலிகிராம் குரூப்லயும் நான் மெசேஜ் பண்ணியிருப்பேன். அது மார்க்கெட் இங்க இருக்கும்போது சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கேத்த மாரி மார்க்கெட் ஏன்னா ஏன் நான் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, சக்சஸ்ஃபுல் ஆக்ஷன் வந்து குடுத்துருச்சு மார்க்கெட். அதனால தான் என்ன பண்ணேன் நானு, மார்க்கெட் வந்து இந்த லோ தொறதுக்கான வாய்ப்பு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அதே மாரி மார்க்கெட் டச் பண்ணுச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு செகண்ட் ட்ரேட் நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா. பிளான் மட்டும் தான் பண்ணேன். பட் ட்ரேட் எடுக்கல. ஏன்னா, எனக்கு ஆல்ரெடி வந்து மார்னிங் ஒரு ப்ராஃபிட் வந்ததுனால, இந்த மாரி ஒரு மார்க்கெட் கண்டிஷன்ல நம்ம வந்து அதிகமா ஆசைப்படல. அதனால என்ன பண்ணிட்டேன் நானு, ட்ரேட் போன்னு சொல்லிட்டு நானு விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணேன்னா, இங்கேயுமே வந்து ஸ்டாப் பண்ணல. எவ்ரி பையர் அட்டெம்ப்ட் வந்து என்ன பண்றான் உங்களுக்கு, ஃபெயில் ஆயிட்டே தான் போயிட்டு இருக்கு. அங்க பாருங்க. இங்க ஒரு பையர் அட்டெம்ப்ட் இருக்கா? ஆனா ஃபெயில் ஆயிருக்கானா? இங்க ஒரு பையர் அட்டெம்ப்ட் நடந்திருக்கா? அவனும் ஃபெயில் தான் ஆயிருக்கான். தெரியுதா உங்களுக்கு? எங்கெங்கலாம் உங்களுக்கு பையிங் அட்டெம்ப்ட் நடக்குதோ, அதுக்கப்புறம் சில சொல்லுவது என்ன பண்றாங்க மார்க்கெட்ட, ஃபுல்லா கீழ தான் கொண்டு வந்திருக்காங்க.
இந்த ஒரே இடம் மட்டும் தான் மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா, கொஞ்சம் தூரம் மேல போற மாரி போச்சு. அகைன் ஆனா அங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டாப்ல பயங்கரமான செல்லிங். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேரிஷ் அப்சர்வேஷன். அந்த பேரிஷ் எதுவுமே என்ன பண்ணுச்சு மார்க்கெட்டும் டுவர்ட்ஸ் வந்து டவுன் சைட் நோக்கி வர ஆரம்பிச்சது. அண்ட் சென்டர்ல வந்து என்ன பண்ணியிருந்தானாக்கா, ஒரு 2 மணிக்கு மேல ஒரு ஹியூஜா வந்து ஒரு பை அதாவது வந்து இந்த ஒரு கேண்டில் இருக்கான் பார்த்தீங்களா? இவன் வந்து ஷார்ட் கவரிங் ஓகேங்களா? எவன்லாம் ஷார்ட் பண்ணானோ அவன் ப்ராஃபிட் பண்றது என்ன பண்ணான்னா, ஷார்ட் கவரிங் பண்ணான். ஒன்ஸ் அந்த ஷார்ட் கவரிங் முடிச்சதுக்கப்புறம் அகைன் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு? தொடர்ந்து மார்க்கெட் டுவர்ட்ஸ் வந்து டவுன் சைட் நோக்கி வர ஆரம்பிச்சுச்சு. ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இத வந்து கம்பைன்டா வச்சு பார்க்கும்போது இது வந்து ஒரு எக்ஸாஷன் செட்டப். அதாவது பையர் வந்து எக்ஸாஷன் ஆகக்கூடிய ஒரு செட்டப் ஆர்டர் ஃப்ளோ சம்மந்தமா. ஸோ அதுவுமே நம்ம என்ன பண்ணுச்சுன்னா, டுவர்ட்ஸ் வந்து மார்க்கெட்ட டவுன் நோக்கி மூவ் பண்ணி கொண்டு வந்துச்சு ஓகேங்களா? ஸோ இதான் வந்து இங்க நடந்த விஷயம். அண்ட் மார்க்கெட் வந்து எங்க நடந்திருக்குன்னு பாருங்க. எங்க வந்து முடிஞ்சிருக்குன்னு பாருங்க. இந்த வேல்யூ ஏரியாக்குள்ள ஓப்பன் ஆனா, இந்த வேல்யூ ஏரியா ஹையர் ரிஜெக்ட் பண்ணா, லோவ பிரேக் பண்ணுச்சு. இன்னைக்கான ஐபிய பிரேக் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனது. டுவர்ட்ஸ் தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட்ல வந்தது. அதாவது இங்க வந்து பையிங் சிங்கிள் பிரிண்ட் இருந்தாலுமே, மார்க்கெட் டவுன்ல தான் வந்துச்சு. நம்ம ஏன் இந்த பையிங் சிங்கிள் பிரிண்ட்ட பெருசா கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னா, இவன் வந்து லேட் ஸ்பை. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியா அந்த எல் பீரியட்ல வந்து உள்ள இந்த சிங்கிள் பிரிண்ட் போட்டிருக்கும். ஸோ எப்பவுமே இந்த லேட் ஸ்பைக் வந்து என்ன பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது சீக்கிரமா ஃபேட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது ஃபேடும் ஆயிடுச்சு. அண்ட் முக்கியமா இங்க வந்து வால்யூம் ப்ரொஃபைல் பிஓசி, மார்க்கெட் பிஓசி இல்லையா? அதையுமே மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா, பிரேக் பண்ணி இந்த வேல்யூ லோக்கு நியர் பை ரீச்சிங் ஆயிட்டு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் என்ன போயிடும். அதுக்கு அடுத்து இந்த 20,800 இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஒரு ரேஞ்ச். இது கிட்டக்குள்ள மார்க்கெட் வந்துரும். இதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. அண்ட் முக்கியமா இன்னைக்கு வந்து 2 சிங்கிள் பிரிண்ட் போட்டிருக்கு. அதுவும் இன்சைட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்து போட்டுருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பேரிஷ் சென்டிமென்ட்ட நம்மகிட்ட குடுத்திருக்கு. அண்ட் நமக்கு இன்னைக்கான மார்க்கெட் என்ன சொல்லுது பாருங்க. ஃபர்ஸ்ட் நாள் வேல்யூ ஏரியா இங்க இருக்கு. அடுத்த நாள் வேல்யூ ஏரியா ஷிஃப்ட் ஆயிட்டு மேல போயிருக்கான். இன்னைக்கு வந்து பாருங்க, இந்த வேல்யூ ஏரியா விட்டு என்ன பண்றாங்க கம்ப்ளீட்டா ஷிஃப்டிங் டவுன் ஆயிருக்கு. அப்போ இந்த டேல நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா? பையர்ஸ் வந்து உள்ள ஹோல்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இங்க வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா பையர்ஸ். அவங்க எல்லாருமே இங்க இப்போ ட்ராப் ஆயிட்டாங்க. வந்து என்ன ஆயிடுச்சு? பையர்ஸ் வந்து ட்ராப் ஆயிட்டானுங்க. இப்ப மார்க்கெட்டால மேல போக முடியல அப்படின்னாக்கா, இங்க இருக்கிற பையர்ஸ் என்ன பண்ணியாகணும் ஆக்சுவலா? எக்ஸிட் பண்ணியாகணும். ஆல்ரெடி வந்து இங்கேயே எக்ஸிட் ஆயிட்டாங்க. அதனால தான் என்ன பண்ணேன் உங்களுக்கு இவ்வளோ பெரிய தொடர்ந்து ஃபால் வந்து குடுத்துச்சு. பட் இருந்தாலும் கொஞ்சம் பேர் வந்து இன்னும் உள்ள இருப்பாங்க. எப்படியாச்சும் மார்க்கெட்டிங் கூட சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருவேள அந்த ஒரு ப்ராசஸ்லயுமே வந்து மார்க்கெட்ல மேல போ முடியலனாக்கா, இன்னும் ஃபர்தரா இவங்க ஈஸியா என்ன பண்ணும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் நோக்கி வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் வந்து யாருக்கு ஃபேவரா இருக்கு பார்த்தீங்கன்னா, பியரிஷ் சென்டிமென்ட்க்கு தான் வந்து ஃபேவரா இருக்கு. அண்ட் மார்க்கெட்டுமே வந்து அந்த ப்ரொஃபைல் ஸ்ட்ரக்சருமே நமக்கு வந்து கிளியரா இண்டிகேட் பண்ணிட்டான். டுவர்ட்ஸ் டவுன் சைடு தான் போயிட்டு இருக்குன்னு. பாருங்க எந்த அளவுக்கு வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் குடுத்துருக்குன்னு பாருங்க. சூப்பரான டவுன் சைட் எக்ஸ்டென்ஷன் அண்ட் 2 சிங்கிள் பிரிண்ட் வந்து போட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது கிளியர் கட்டான ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட். அண்ட் விக்ஸும் வந்து ரைஸ் ஆயிட்டே போறதுனால நம்ம என்ன பண்ண தேவையில்ல. இதுக்கப்புறம் அந்த பை சைட் வந்து நம்ம கொஞ்ச நாள் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் இந்த லோ உடைச்சது அப்டின்னா, நம்ம ஃபர்தரா எவ்வளோ தூரம் நம்ம டவுன் சைட் பக்கம் எதிர்பார்க்கலாம்னு பார்த்தோம்னா, நம்ம அடுத்தடுத்த ரெஃபரன்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? அந்த ப்ரீவியஸ் சார்ட்ல தான் போய் செக் பண்ணி போனா, அதையும் போய் பார்த்துட்டு வந்துருவோம். இப்ப மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா இந்த ஒரு பிரைஸ் லெவல்ல இருக்குங்க. சரிங்களா? அப்போ இந்த ஒரு வால்யூம் ப்ரொஃபைல் பிஓசி இருக்கு பார்த்தீங்களா? அதாவது இது வந்து ஏப்ரல் மாசம். இந்த ரொம்ப எலாங்கேட் ஸ்ட்ரக்சர் பண்ணான் பார்த்தீங்களா? அந்த ஸ்ட்ரக்சரோட வால்யூம் ப்ரொஃபைல் பிஓசி தான் மார்க்கெட் என்ன பண்ணாம கீழ இறங்கி வரா மாரி வந்துட்டு, இங்க உங்க மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த தூரம் வரா மாரி வந்து அதுவும் மார்க்கெட் வந்து மேல போச்சு. ஓகேங்களா? இன்னும் வந்து இந்த சிங்கிள் பிரிண்ட்ல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேல போயிருக்கான். இன்னும் அந்த சிங்கிள் பிரிண்ட்லாம் உடைக்கல. ஒருவேள இந்த சிங்கிள் பிரிண்ட்ட உடைக்குது அப்டின்னா, இந்த சிங்கிள் பிரிண்ட் நமக்கு சப்போர்ட் இருக்கும். அந்த சிங்கிள் பிரிண்ட் உடைக்குதுன்னா, இந்த சிங்கிள் பிரிண்ட் சப்போர்ட் ஆகும். ஆனா இங்க பாருங்க மார்க்கெட் ப்ரொஃபைல் பிஓசியும், வால்யூம் ப்ரொஃபைல் பிஓசியும் வந்து நல்லா தூரமா இருக்கு. ஸோ, இங்க வந்து எக்ஸ்ட்ரீமா வந்து என்ன பண்றாங்க, பைஸ் வந்து புஷ் எடுத்து வச்சிருக்காங்க. அதனால மார்க்கெட் என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் டைம் சப்போர்ட் இருந்து எடுத்து பார்த்தா, ஒருவேள அந்த செல்லர்ஸோட அக்ரெசிவ்னஸ் ரொம்ப அதிகமா என்ன பண்ணும் மார்க்கெட் டெஃபினட்டா இந்த ஒரு வால்யூம் ப்ரொஃபைல் பிஓசி இருக்குல்லையா, அதாவது 23,430 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் இறங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடுறேன் உங்களுக்கு, இந்த ஒரு சிங்கிள் பிரிண்ட் நான் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த பாக்ஸ் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட். இந்த சிங்கிள் பிரிண்ட் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட். அதுக்கப்புறம் இந்த சிங்கிள் பிரிண்ட் ஒரு சப்போர்ட். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும் மார்க்கெட். இந்த வால்யூம் ப்ரொஃபைல் பிஓசி கிட்டயும் சரி மார்க்கெட் பிஓசி கிட்டயும் மார்க்கெட் வரும். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்? சப்போர்ட் நம்ம வந்து எதிர்பார்த்துக்கலாம். ஓகேவா? நான் என்ன பண்றேன் இப்போ, இந்த 3 ப்ரொஃபைல் நம்ம மெர்ஜ் பண்றதுக்கு பதிலா, இன்னும் நமக்கு இவ்வளோ பெரிய கேப் இருக்குல்ல, அந்த கேப் முழு மார்க்கெட் ஃபில் பண்ணிட்டோம். நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்களா? பாருங்க. நமக்கு இன்னும் டைம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த சப்போர்ட் உடைக்கணும். அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட் உடைக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த சப்போர்ட். இந்த நம்பர்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா, டவுன் சைட் பக்கம் சப்போர்ட். இப்ப மார்க்கெட் ஒரு வேள புல்லிஷ்னஸ் திரும்புது அப்படின்னா என்ன பண்ணியாகணும் மார்க்கெட்? இந்த சிங்கிள் பிரிண்ட்ட ஃபர்ஸ்ட் கிராஸ் பண்ணணும். அப்படி கிராஸ் பண்ணா மட்டும் தான் பை சைட் பக்கம் வாய்ப்புகள் இருக்கு. இல்லன்னா மார்க்கெட் என்ன பண்ணும்? இப்படி போற மாரி போயிட்டு திருப்பி வந்து உள்ள வந்துரும். அண்ட் இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் அகைன் சொன்னேன் வீடியோ சொல்லியிருப்பேன் நானு. மார்க்கெட் வந்து இப்போ எமோஷனல் ஃபேஸ்ல சுத்திட்டு இருக்குது. ஓகேங்களா? எப்போ வந்து விக்ஸ் வந்து ரைஸ் ஆயிட்டு 20ய கிராஸ் பண்ணுதோ, அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ரொம்ப எமோஷனலான ஒரு ஃபேஸ்ல இருக்குன்னு அர்த்தம். அந்த டைம் என்ன நடக்கும்னா, ஒரு சின்ன குட் நியூஸ் கூட ஓகேவா? சின்ன குட் நியூஸ் கூட மார்க்கெட் என்ன பண்ணும்? பயங்கரமா தூக்கி விடும். ஒரு சின்ன பேட் நியூஸ் கூட மார்க்கெட் என்ன பண்ணும்? பயங்கரமா வந்து கீழ தள்ளி விட்டுரும். ஸோ இந்த 2 விஷயமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாரி எக்ஸ்ட்ரீம் எமோஷனலா இருக்கிறப்ப.
ஸோ நீங்க நம்ம என்ன பண்ணணும் ட்ரேட் பண்ணும்போது, ஆப்ஷன் பையரா இருந்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் தான். ஹெட்ஜிங்க வந்து பிளான் பண்ணுங்க. ஹெட்ஜிங்க பிளான் பண்ணி கால்குலேட்டட் ரிஸ்க் ஒரு ரூ. 2000 ரூ. 3000 ரிஸ்க் வர மாரி மட்டும் அந்த ட்ரேட் வந்து பிளான் பண்ணுங்க. அதுக்கு மேல பிளான் பண்ணாதீங்க. நம்ம நெனைப்போம், ப்ரோ நம்ம வந்து இப்ப நம்ம ட்ரேட் பண்ணா ப்ராஃபிட்லாம் பெருசு பெருசா வரும்னு நெனைப்போம். ஆனா நம்ம எல்லாருமே ப்ராஃபிட் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். லாஸ் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ ட்ரேடரா நீங்க என்ன பண்ணணும் 2 பக்கமும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க, சேஃபா ட்ரேட் பண்றதுக்கு வந்து பிளான் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் என்னோட அனாலிசிஸ் வந்து பியூர்லி பேஸ்ட் ஆன் தி ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இன்னைக்கு என்ன நடந்திருக்கோ நான் என்ன பண்றேன், அத வச்சு மட்டும் தான் என்னோட அனாலிசிஸ் நான் சொல்றேனே தவிர, நாளைக்கு எப்படி போகுதுன்னு என்ன பண்ண முடியாது நம்மளால. இன்னைக்கே வந்து நம்ம சொல்ல முடியாது. விச் மீன்ஸ் நம்ப நம்ப சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, இங்க பாருங்க பையர்ஸ் வந்து அக்செப்ஷன் குடுத்துருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதுன்னு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஆனா மார்க்கெட் கண்டிப்பா மேல தான் போகும் நம்மளால முடியாது. சொல்லவே முடியாது. அது அந்த டே மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது, அன்னைக்கான பார்ட்டிசிபென்ட்ஸ் என்ன பண்றாங்கன்றது உங்களுக்கு புரிஞ்சா மட்டும் தான் அந்த டே நம்ம எடுக்க முடியும். இப்ப யோசிச்சு பாருங்க. நேத்து நீங்க நம்ம சேனலோட வீடியோவ பார்த்துட்டு, நீங்க வந்து பிளாங்க்கா பை செட்ன்னு சொல்லிருக்கீங்க. நான் வந்து ஆக்சுவலா சிபிலிஸ் அட்வைசர் கிடையாது. நான் ட்ரேடும் பண்ண சொல்ல மாட்டேன். என்னோட அசைன்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து ஓன் அனலைசிஸ் பண்ண சொல்லுவேன். அதே மாரி ஒரு வேள நீங்க வந்து பை சைட் பக்கம் ட்ரேட் போறீங்கன்னாக்கா, யோசிச்சு பாருங்க நீங்க வந்து மார்க்கெட் டுவர்ட்ஸ் டவுன் சைட். அப்போ என்ன தோணும் உங்களுக்கு? அவர் பைன்னு சொன்னாரு. ஆனா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல போயிருக்குன்னு நீங்க தோணும் இல்லையா? ஸோ இதுக்கான ப்ராப்ளம்லாம் எங்கருந்து கிரியேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து முடிச்சு போனதுக்கப்புறம் நம்ம சொல்றோம். ஓகேங்களா? பை சைட் வந்து நிறுத்திச்சுனா நம்ம மெசேஜ் சொல்றோம். ஆனா இன்ட்ராடேல என்ன பண்ணலாம்? ஆக்சுவலா நாங்க இன்னைக்கு தான் ட்ரேட் எடுத்தோம். நாங்க வந்து டவுன் சைட் பக்கம் ட்ரேட் எடுத்தோம். மார்க்கெட் வந்து குளோஸ் பண்ணிட்டேன். ஸோ, அந்த ஒரு ஷிஃப்ட் இருக்கு இல்லையா? நம்ம எந்த டைரக்ஷன்ல நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கோம். இன்னைக்கு எப்படி நடக்குதுன்னு சொல்லி ஒரு அந்த ஷிஃப்ட் இருக்கு இல்லையா? அந்த ஷிஃப்ட் வந்து நான் லைவ் மார்க்கெட்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆனா மட்டும் தான் என்ன பண்ண முடியும் உங்களால, நம்ம வீடியோஸ் வந்து நீங்க யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ண முடியும். இல்லன்னா வந்து நம்ம வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாரி தெரியாது. ஓகேங்களா? ஸோ, இது வந்து முக்கியமான விஷயம். ஸோ, செக் பண்ணிக்கோங்க.